தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக அமைச்சர் தேசிய கீதத்தை அவமதித்தார். தமிழக அமைச்சர் தேசிய கீதத்தை அவமதித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் நேற்றைய தினம் நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியில் தேசிய கீதம் பாடப்பட்டது. தேசிய கீதம் பாடப்பட்ட போது தமிழக அமைச்சர் ஒருவர் தேசிய கீதத்தை அவமதித்துள்ளார். தேசிய கீதம் பாடப்படும் பொழுது நேராக நின்று 2 கைகளையும் கீழே தொங்கவிட்டு ஆடாமல் அசையாமல் நேராக பார்த்தபடி நிற்க வேண்டும். தேசிய கீதம் பாடி முடிக்கும் வரை அட்டென்ஷனில் இருக்க வேண்டும். அதுதான் தேசிய கீதத்துக்கு நாம் கொடுக்கும் மரியாதை. அது தேசப்பற்றாளர்களாக இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, தேசிய கீதத்துக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். ஆனால் தமிழக அமைச்சர் ஒருவரே தேசிய கீதத்தை அவமதித்துள்ளார். அவர் வேறு யாரும் அல்ல, ஆதவ் அர்ஜுனா. தமிழக வெற்றி கழக ஆட்சியின் நிழல் முதலமைச்சர் அவர்தான். உண்மையான முதலமைச்சர் ஆதவ் அர்ஜுனா என்றுதான் சொல்ல வேண்டும். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தேசிய கீதத்தை நேற்றைய தினம் நடந்த நிகழ்ச்சியில் அவமதித்துள்ளார். தேசிய கீதம் பாடப்பட்ட பொழுது ஆதவ் அர்ஜுனா தனது 2 கைகளையும் கட்டிக்கொண்டு அங்கும் இங்கும் தலையை திருப்பி பார்த்தவாறு இருந்தார். மற்றவர்கள் எல்லாம் அட்டென்ஷனில் இருந்தார்கள். தமிழக அமைச்சர் ஒருவரே தேசிய கீதத்தை அவமதித்தது தவறு. வருங்கால சந்ததிகள் அவர்களுக்கு முன் உதாரணமாக ஆள்பவர்கள் இருக்க வேண்டும். ஆனால் ஆட்சியாளர்களே தேசிய கீதத்தை அவமதித்தால் வருங்கால சந்ததிகள் தேசிய கீதத்தை எவ்வாறு மதிப்பார்கள் என்பதை கேள்விக்குறி. நாட்டுப்பற்று இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, ஆட்சிக்கு வந்துவிட்டால் தேசிய கீதத்துக்கு மரியாதை கொடுத்துதான் ஆக வேண்டும். தேசிய கீதத்தை அவமதித்தவர்கள் அமைச்சர் பொறுப்பில் இருப்பதற்கு தகுதி கிடையாது.